கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே தேவனுடைய பாதத்துல கடந்து வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் செய்திக்காக தெரிந்து கொண்ட வேதவசனம் ஒன்றியோவானின் புஸ்தகம், அதனுடைய 1வது அதிகாரம், அதன் 7வது வேதவசனத்தை ஸ்தோத்திரம் ஒருவர் சத்தமாய் வாசிப்போம். ஒன்றியோவானின் புஸ்தகம் 1வது அதிகாரம், அதனுடைய 7வது வேத வசனம். ஸ்தோத்திரம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையிலே விதமாக அவர் சொல்லுகிறார். அவர் ஒளியிலே இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் நாம் ஐக்கியப்பட்டிருப்போம். இப்படி அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் அவருடைய ஒளியிலேயே நாம் நடந்தால் நம்முடைய ஜீவியத்துல நாம ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டு இருப்போமா, அப்பொழுது அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொல்லி யோவான் அப்போஸ்தலன் இந்த வார்த்தையில அவர் விதமாக அவர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பல நேரங்களில நாம் நம்முடைய பாவங்களை ஆண்டுடைய சமூகத்துல அறிக்கையிடுகிறோம். கர்த்தர் நம்மை மன்னிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனாலும் ஒரு தேவ பிள்ளையினுடைய பாவம் முழுவதுமாக மன்னிக்கப்பட்டு இயேசு தம்முடைய இரத்தத்தினால அந்த தேவ பிள்ளையினுடைய பாவங்களை எல்லாம் கழுவி சுத்திகரித்து அந்த தேவனுடைய பிள்ளையை ஒரு பரிசுத்தவானாக பரிசுத்த வாட்டியாக அவர் மாற்ற வேண்டுமானா என்ன செய்ய வேண்டுமா? வசனம் சொல்கிறது, நீ ஒளியின் இடத்துல வந்தா ஒருவரோடு ஒருவர் என்ன செய்யணுமா? ஐக்கியப்பட்டு இருக்கணும். நாம எந்த அளவுக்கு பிறரோடு கூட நாம் ஐக்கியப்படுகிறோமோ நம்முடைய ஐக்கியத்தை பார்த்துதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? அவர் நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து அவருடைய பரிசுத்த இரத்தத்தினால நம்மை கழுவி அவர் சுத்திகரிக்கிறார். நமக்குள்ளால ஐக்கியம் இல்லை, அன்பு இல்லை, யாரோடு எந்த ஐக்கியம் இல்லை. நான் ஒரு தனி மனுஷன், நான் யார் இடத்துல நான் ஐக்கியப்பட நான் விரும்பல. ஸ்தோத்திரம். யாரோடு சமாதானமா இருக்க நான் விரும்பல. நான் உண்டு, என் குடும்பம் உண்டு, நான் உண்டு, என் வேலை உண்டு, நான் உண்டு, என்னுடைய தொழில் உண்டு என்று சொல்லி நாம் இருந்தால் ஒரு ஐக்கியமற்ற ஒரு வாழ்க்கை வாழ்வதனால நாம் எத்தனைத்தான் இயேசுவை நோக்கி என் பாவங்களை மன்னின்னு எனக்கும் பரலோகத்துல இடம் தாருன்னு சொல்லி கேட்டா அவர் என்ன செய்ய மாட்டார்? அவர் தர மாட்டார். ஆகையினால் நம்முடைய பாவங்களை இயேசு மன்னித்து இரத்தத்தால் கழுவி சுத்திகரித்து நம்மை பரிசுத்தப்படுத்தி பரலோக ராஜ்யத்துல அவர் நம்மை கூட்டி சேர்க்கணும்னா நம்முடைய ஜீவியத்துல ஐக்கியம் தேவை என்று சொல்லி ஆண்டவராகிய கர்த்தர் இந்த யோவான் மூலமாக இந்த வார்த்தை விதமாக அவர் எழுதி வைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். நாம் ஐக்கியப்பட்டிருந்தாதான் பாவத்தை மன்னிப்பார், அவர் கழுவி சுத்திகரித்து பரலோகத்துல சேர்ப்பான்னு சொல்லி எழுதி இருக்கிறதே. அப்படியானா நாம் யாரோடு நாம் எப்படி ஐக்கியப்பட்டு இருக்க வேண்டும்? வேதம் என்ன சொல்லுகிறது? ஒரு 3 வார்த்தைகளை வேகமாக இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். நாம் முதலாவது நம்முடைய பாவங்களை மன்னித்து அவருடைய இரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து பரலோகத்துல கூட்டி சேர்க்கணும்னா முதலாவது நம்முடைய வாழ்க்கையில நாம் யாரோடு ஐக்கியமாய் இருக்கணும்? வேதம் என்ன சொல்லுகிறது? ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியரின் புஸ்தகம், அதனுடைய 1வது அதிகாரம், 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 1வது அதிகாரம், அதனுடைய 9வது வேதவசனத்தை ஸ்தோத்திரம் வாசிக்கிறேன். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 9வது வேதவசனம். தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர் என்று சொல்லி எழுதியிருக்கிறார். தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே
ஐக்கியமாய் இருப்பதற்கு நம்மை அழைத்த தேவன் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறாராம். நல்லா கவனிங்க. தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். சிலரை கர்த்தர் விசுவாசிகளாக கர்த்தர் அழைத்திருக்கிறார். சிலரை கர்த்தர் சுவிசேஷகர்களாக அழைத்திருக்கிறார். சிலரை அப்போஸ்தலர்களாக அழைத்திருக்கிறார். சிலரை கர்த்தர் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர போதகர்களாக அழைத்திருக்கிறார். சிலர் மேய்ப்பர்களாக கர்த்தர் அழைத்திருக்கிறார். சிலரை தீர்க்க தரிசிகளாக கர்த்தர் அழைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். இயேசுவை ஆராதிக்கிற, அவருடைய நாமத்தை சொல்லுகிற, அவருடைய நாமத்தை துதிக்கிற, அவரை வணங்குகிற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் உன்னதமான தேவனிடத்திலிருந்து அழைப்பு கிடைத்திருக்கிறது. அந்த அழைப்பினால தான் அவர் சமூகத்துல கூடி நாம் ஆராதிக்கிறோம். அந்த அழைப்பினால தான் அவரை தேடுகிறோம். அந்த அழைப்பினால தான் அவருக்கு ஊழியம் செய்கிறோம். அவர் அழைப்பினால தான் அவரை பாடுகிறோம். அவருடைய அழைப்பு இருந்ததுனால தான் பிரசங்கம் பண்ணுகிறோம். அவருடைய அழைப்பு இருந்ததுனால தான் நம் ஆண்டுடைய சமூகத்தை நோக்கி தைரியமாக நான் விண்ணப்பம் பண்ணுகிறோம். ஸ்தோத்திரம். பாருங்க, அப்ப இந்த அழைப்பு கர்த்தர் எதற்காக நம்மை அழைத்தாராம்? நாம் வாசித்தோமே, நம்முடைய ஸ்தோத்திரம், நம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு நாம் ஐக்கியமாய் இருப்பதற்காக நம்மை அவர் அழைத்திருக்கிறார். பாருங்க, தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோட நாம் ஐக்கியமாய் இருப்பதற்காகத்தான் அந்த அழைப்பு. அப்ப மீதி உள்ளதெல்லாம் இரண்டாவது காரியம்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, தேவனோடு தான் முதலாவது நாம் ஐக்கியப்பட்டு இருப்பதற்கு அழைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிலர் தேவனோடு ஐக்கியப்பட்டு இருக்காம, ஆராதிச்சேன், நான் ஜெபம் பண்ணினேன், ஸ்தோத்திரம், நான் சுவிசேஷத்தை சொன்னேன், நான் பாடினேன், ஸ்தோத்திரம், நான் பல காரியங்களை செய்தேன், அப்படி என்று செய்வதனால பிரயோஜனம் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப எல்லாவற்றை விட முதலாவது நமக்கு தேவை, நாம் தேவனோடு நாம் ஐக்கியப்பட்டு இருப்பதுதான் அவசியமாய் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவது தேவனோடு ஐக்கியப்பட்டு இருக்கிற ஒரு தேவ பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க பாருங்க. தேவனோடு ஐக்கியப்பட்டு இருப்பவங்க ஸ்தோத்திர வாழ்க்கையில செபிப்பாங்க, வேதத்தை வாசிப்பாங்க, கர்த்தருக்கு ஆராதனை செய்வாங்க, கர்த்தருக்கு என்ன செய்வாங்க, கொடுப்பாங்க. இதெல்லாம் ஆண்டவரோடு ஐக்கியப்பட்டு இருக்கிற நேரத்துல அவர்கள் செய்கிற ஒவ்வொரு காரியமாய் இருக்கிறது. இதெல்லாம் இரண்டாவது ஒரு காரியம்தான். ஆனா அதற்கு முன்னே தேவனுடைய பிள்ளைகள் தேவனோடு அதிக ஐக்கியமாக இருக்க வேண்டியது இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிலர் தன்னுடைய வாழ்க்கையில இந்த காரியங்களை மட்டும்தான் செய்கிறாங்க. தேவனோடு ஐக்கியப்பட்டு இருப்பதற்கு ஏதுவான மிக முக்கியமான காரியங்களை தன்னுடைய வாழ்க்கையில செய்வதற்கு பலர் தன்னுடைய வாழ்க்கையில தவறி விடுகிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, ஜெபம் பண்ணோம், பைபிள் வாசித்தோம், ஆராதனை செய்தோம், காணிக்கை கொடுத்தோம், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இதுதான் தேவனோடு ஐக்கியப்பட்டு இருக்கிறது. இன்னும் அதற்கு மேலான தேவனோடு ஐக்கியப்பட்டு இருக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ளால அநேகர் தன்னுடைய வாழ்க்கையில கடந்து வரல. அந்த மேலான அனுபவங்களை தன்னுடைய வாழ்க்கையில அவர்கள் உதாசீனம் பண்ணுகிறதுனால, தள்ளுகிறதுனால தேவனோடு உள்ள ஐக்கியத்திலிருந்து என்ன செய்கிறாங்க, அவர்கள் விலகி போகிறாங்க. அப்படி விலகி போகிற நேரத்துல அவருடைய பாவம் மன்னிக்கப்படாது. இயேசு ரத்தம் அவர்களை கழுவாது. அவர்கள் பரிசுத்தவான்களாய் பரிசுத்தவாட்டிகளாய் மாற முடியாது. பரலோக ராஜ்யத்துக்கு என்ன செய்ய முடியாது, வர முடியாது. அப்ப தேவனோடு ஐக்கியப்பட்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்வாங்க? வேதம் என்ன சொல்லுகிறது? வேதத்தை நான் வாசித்து பார்க்கும் பொழுது கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியரின் புஸ்தகம் அதனுடைய 10வது அதிகாரத்துல நான் வாசித்து பார்த்தால், 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 10வது அதிகாரம் ஸ்தோத்திரம், அதனுடைய ஸ்தோத்திரம் 16வது வேத வசனத்தை நான் வாசித்து பார்க்கும் பொழுது 1 கொரிந்தியர் 10:16 சொல்லுகிறது, நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா என்று சொல்லி எழுதியிருக்கிறது. அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாய் இருக்கிறோம் என்று சொல்லி எழுதியிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, இது எதை குறிக்கிறது? தேவனுடைய பந்தியை குறிக்கிறது. நாம் அப்பத்தை ரசத்தையும் ஆலயத்துல மாதத்தோட என்ன செய்கிறாங்க, ஸ்தோத்திரம், அப்பத்தை ரசத்தை கொடுக்கிறாங்க. சில சபைகளில
6 மாதத்திற்கு ஒரு முறை வைக்கிறாங்க. சில சபைகள்ல வருடத்துக்கு ஒரு முறை வைக்கிறாங்க. ஸ்தோத்திரம். இந்த தேவனுடைய கர்த்தருடைய பந்தியில தான் ஸ்தோத்திரம். அவருடைய சரீரத்திற்கு அடையாளமாக அப்பத்தை என்ன செய்கிறோம்? கொடுக்கிறோம். அவருடைய விலையேற பெற்ற இரத்தத்திற்கு அடையாளமாக அந்த திராட்சை ரசத்தை என்ன செய்கிறோம்? கொடுக்கிறோம். ஸ்தோத்திரம். பாருங்க. இத எல்லாரும் என்ன செய்கிறது இல்ல? பயபக்தியோட நம்ம எப்படியாயிலும் இந்த தேவனுடைய சரீரத்தை நம்ம புசிக்கணும். தேவனுடைய இரத்தத்துக்கு அடையாளமாய் இருக்கிற இந்த திராட்சை ரசத்தை நான் பானம் பண்ணணும் என்று சிலருடைய வாழ்க்கையில அந்த வாஞ்சை இல்ல, அந்த அக்கறை இல்ல. அதை குறித்ததான ஒரு உணர்வு இல்ல. அதை குறித்ததான ஒரு பக்தி இல்ல. ஆராதிச்சாச்சு, காணிக்கை போட்டாச்சு, அவ்வளவுதான். திரும்ப நம்ம ஜெபம் பண்றதெல்லாம், பைபிள் வாசிக்கிறதெல்லாம் போதும். பரலோகத்துக்கு போயிரலாம் அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய பந்திய சிலர் அலட்சியம் பண்ணிவிட்டு போகிறாங்க. ஸ்தோத்திரம். சில சபைகள்ல காலையில வைக்கிறாங்க, சில சபைகள்ல மாலையில வைக்கிறாங்க. பாருங்க, காலையில ஆராதனையில பந்தியில ஸ்தோத்திர பந்தி நடக்குதுன்னு சொன்னா, சில ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் கூட அந்த பந்திய அப்படியே அலட்சியம் பண்ணிவிட்டு என்ன செய்றாங்க? அப்படியே எழும்பி போய் விடுறாங்க. 1வது நான் தகுதி இல்ல. 2வது எனக்கு நேரம் இல்ல. 2வது இன்னொரு தடவ பார்த்துக் கொள்ளலாம். அப்படின்னு சொல்லி அந்த பந்திய அலட்சியம் பண்ணிட்டு போயிறாங்க. அதே நேரத்துல சாயங்காலம் வைக்கிற நேரத்துல, காலையில பார்த்தா சர்ச்சு ஃபுல்லாவே என்ன செய்வாங்க? ஆத்துமாக்களால் நிரம்பி இருப்பாங்க. ஆராதிப்பதற்கு ஆத்துமாக்கள் அநேகர். சாயங்காலம் கர்த்தருடைய பந்தி நடக்கும். ஆண்டவருடைய பந்தியில பங்கெடுங்க அப்படின்னு சொன்னா, சாயங்காலம் பந்தியில பார்த்தீங்கன்னா, அதுல 3ல 1 பகுதி கூட இருக்க மாட்டாங்க. ஸ்தோத்திரம். அந்த அளவுக்கு மீதம் இருக்கிற ஜனங்கள் அந்த பந்திய ஒரு பொருட்டாகவே எண்ணுகிறதில்ல. நல்லா கவனிங்க. ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, நாம் பிற்கிறதான அந்த அப்போ, அது கிறிஸ்துனுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதாம். நாம் பானம் பண்ணுகிறதான அந்த திராட்சை ரசம், இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தத்தோடு உள்ள ஐக்கியத்திற்கு அடையாளமாய் இருக்கிறதாம். அப்போ இந்த அப்பத்தையும், இந்த ரசத்தையும் எந்த ஒரு தேவனுடைய பிள்ளை வாங்கி, அதை புசித்து, அதை பானம் பண்ணுகிறார்களோ, அவர்கள்தான் கிறிஸ்துவின் சரீரத்தோடு கிறிஸ்துவின் சரீரத்தோடும் அவருடைய இரத்தத்தோடும் அந்த கிறிஸ்துவோடு ஐக்கியப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். ஆகையினால பாருங்க, இந்த ஐக்கியம் கிறிஸ்துவோடு இருக்கிற தொடர்பு, கிறிஸ்துவோடு இருக்கிறதான அந்த இணைப்பு, கிறிஸ்துவோடு இருக்கிற அந்த ஐக்கியம் அவர்களுக்குள் இருக்கிறதுனால, அவர்கள் பானம் பண்ணுகிறதும் பாருங்க, கிறிஸ்துவோட இரத்தத்திற்கு அடையாளமாக திராட்சை ரசத்தை என்ன செய்கிறாங்க? பானம் பண்ணுகிறாங்க. ஸ்தோத்திரம். நாம திராட்சை ரசத்தை பானம் பண்ணினாலே இயேசுவே சொல்றார், இது என்னுடைய இரத்தத்துக்கு அடையாளமா இருக்குதுன்னு சொல்கிறார். அப்ப இதை நாம் பானம் பண்ணும்போது, இதை புசிக்கும் பொழுது, அவருடைய சரீரத்துக்கு அடையாளமான அந்த அப்பத்தை புசிக்கும் பொழுது, அந்த ஸ்தோத்திர இரத்தத்துக்கு அடையாளமாக அதை நாம் பானம் பண்ணுகிற நேரத்துல, அது நமக்குள் வருகிற நேரத்துல பாருங்க, நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர் கழுவி அதன் மூலமாக இன்னும் சுத்திகரிக்கிறார். ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்படுகிற நேரத்துல, மனம் திரும்புகிற நேரத்துல, ஞானஸ்நானம் எடுக்கிற நேரத்துல, பாவ மன்னிப்பு பெற்று தான் ரட்சிக்கப்படுறீங்க, ஞானஸ்நானம் எடுக்கிறீங்க. ஆனா, நான் அன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்தேன், பாவ மன்னிப்பெல்லாம் பெற்றுட்டேன் என்று சொல்லி, இந்த பந்தியில பங்கெடுக்கிற நேரத்துல, பாவம் இல்லை என்று சொல்லி யாராவது சொல்ல முடியுமா? என்னிடத்தில் ஒரு பாவம் இல்லை என்று சொல்லி யார் சொல்ல முடியும்? இயேசு மட்டும் தான் சொல்லுகிறார், என்னில பாவம் உண்டு என்று சொல்லி உங்களை யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்னு சொல்றார். இயேசு சொன்ன வார்த்தையை இன்னைக்கு நம்மளால சொல்ல முடியாது. ஸ்தோத்திரம். ஏன்னா அவருடைய பார்வைக்கு நம்முடைய பார்வைக்கு வித்தியாசம் இருக்கிறது. அவருடைய சிந்தனைக்கு நம்முடைய சிந்தனைக்கு வித்தியாசம் இருக்கிறது. அவருடைய எண்ணங்களுக்கும் நம்முடைய எண்ணங்களுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. சில நேரங்களில அவருடைய கிரியைக்கும் அவருடைய நடக்கைக்கும் நம்ம கிரியைக்கும் நம்ம நடக்கைக்கும் சில நேரத்துல சில வித்தியாசங்கள் வரத்தான் செய்கிறது. இந்த பூமியில இருக்கிறது வரைக்கும் சில நேரங்களில சில குறைகள் வரத்தான் செய்கிறது, குற்றங்கள் வரத்தான் செய்கிறது. ஒண்ணு கண்ணுல வந்துடுது, பார்வையில, இல்லையானால் வார்த்தையில வந்து விடுகிறது, இல்லையானால் இருதயத்தின் எண்ணத்துல வந்துருது, இல்லைன்னா சிந்தையில வந்துருது, இல்லைன்னா கிரியையில நடக்கையில வந்துருது. ஏதாயிலும் ஒன்றில ஒரு குறை, ஒரு பாவம் வருகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த பரிசுத்த பந்தியில பங்கெடுத்து இந்த அப்பத்தை ரசத்தை புசிக்கிற நேரத்துல அவங்க பாவம் ஏன் கழுவப்படு என்று சொன்னா, இந்த பந்தியில பங்கெடுக்கிற நேரத்துல அதை என்ன செய்கிறாங்க? பரிசுத்தவான்கள் அதை சொல்லிக் கொடுக்கிறாங்க. ஏன்னா பைபிள் சொல்லி இருக்குது, அபாத்திரமாய் போஜனம் பானம் பண்ணின
பலருக்கு வியாதி வந்திருக்கிறது. பலர் அதனால நித்திரை அடைந்திருக்கிறாங்க. ஆகையினால் கர்த்தருடைய பந்தியை நாம் அபாத்திரமாய் போச்சனை பண்ணக்கூடாது. தன்னைத்தானே நிதானித்து ஆராய்ந்து அறிந்து தான் இதுல பங்கெடுக்கணும்னு சொல்லி எழுதியிருக்கிறது. அப்போ தன்னை நிதானித்து ஆராய்ந்து அறிவதற்கு அந்த வார்த்தைகளை சொல்லி அந்த சன்பத்தை கொடுக்கிற நேரத்துல அந்த பந்தியில பங்கெடுக்கிறவங்க வாழ்க்கையில என்ன குறை இருந்தாலும் கொற்றை இருந்தாலும் அந்த நேரத்துல கண்ணீர் விட்டு அழுகிறத நான் பார்க்கிறேன். அநேகருடைய கண்களிலிருந்து கண்ணீர் வருகிறது. அநேகருடைய நாவுகள் அப்படி துக்கத்தால் புலம்புகிறது. ஐயோ ஆண்டவரே, என்னிடத்தில் இந்த குற்றம் இருக்கிறது, என்னிடத்தில் இந்த குறை இருக்கிறது, என்னிடத்தில் இந்த பாவம் வந்து விட்டது. ஐயோ நான் இப்படி பேசிவிட்டேன், ஐயோ நான் இப்படி சிந்தித்து விட்டேன், ஐயோ நான் இப்படி தவறாக நான் எண்ணி விட்டேன், இப்படி செயல்பட்டு விட்டேன், என்னை மன்னிங்கப்பா, என்னை பரிசுத்தப்படுத்துங்க, உங்க இரத்தத்தால கழுவுங்க என்று சொல்லி ஆண்டுடைய சமூகத்தில் அந்த நேரத்துல பயபக்தியோடு அழுது செபிக்கிறத பார்க்க முடிகிறது. பாருங்க, அப்படி அவங்க தங்க பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்டு அழுது செபித்து இதை அவங்க கையில வாங்கி அதை புசித்து இந்த இரத்தத்திற்கு, கிறிஸ்துவுடைய இரத்தத்துக்கு அடையாளமாக இதை பானம் பண்ணுகிற நேரத்துல இது உள்ள போய் இன்னும் அவருடைய வாழ்க்கையில ஏற்கனவே சுத்திகரிக்கப்பட்டார்கள், ஆனாலும் கரை வந்திருக்கிறது. மறுபடியும் அவர்களுக்குள்ளே போய் அவருடைய பாவங்களை எல்லாம் இருதயத்தில் உண்டானது, கண்களில் உண்டானது, நாவில உண்டானது, சிந்தனையில் உண்டானது, செயல உண்டான, நடக்கல உண்டானது எல்லாவற்றையும் கழுவி என்ன செய்கிறது? முழுவதுமாய் சுத்திகரிக்கிறது. அப்புறம் அவர்கள் என்ன செய்கிறாங்க? மறுபடியும் அவர்கள் பரிசுத்தவான்களாய் மாறுகிறார்கள், பரிசுத்த வாட்டிகளாய் மாறுகிறார்கள். இதன் மூலமாகத்தான் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் தன்னுடைய வாழ்க்கையில இந்த பந்தின் மூலமாக, இந்த கிறிஸ்துனுடைய சரீரத்துக்கு அடையாளமான அப்பத்தின் மூலமாக, இரத்தத்தின் அடையாளமாய் இருக்கிறதான இந்த திராட்சை ரசத்தின் மூலமாய் கிறிஸ்துவோடு ஐக்கியப்படுகிற ஒரு உன்னத பாக்கியத்தை தேவன் நமக்கு தருகிறார். அல்லேலூயா. ஆகையினால தான் பைபிள்ல நான் வாசிக்கிறோம், இதை புசித்து இதை பானம் பண்ணுகிறவன் தான் என்னில நிலைத்திருக்கிறான், நான் அவனில நிலைத்திருக்கிறேன். அந்த மனுஷன் மரித்தாலும் பிழைப்பான்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஏன்? அவன் பாவங்களை கர்த்தர் கழுவி இருக்கிறார், அவனுடைய பாவங்களை சுத்திகரித்து இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானா ஒரு தேவனுடைய பிள்ளை, உண்மையான ஒரு தேவ பக்தி உள்ள ஒரு தேவனுடைய பிள்ளை பரலோக ராஜ்யம் போகணும், அந்த ராஜ்யத்துல நம்ம சுதந்திரிக்கணும்னு சொல்லி வாஞ்சை உள்ள ஒரு தேவனுடைய பிள்ளை தன்னுடைய சபையில தேவனுடைய பந்தி எப்ப வரும்னு சொல்லி காத்திருக்கணும், அதற்காக ஏங்கணும், அதை நாடணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த பந்தியில பயபக்தியோடு கூட அன்னைக்கு என்ன வேலை இருந்தாலும் சரி, என்ன சூழ்நிலையானாலும் சரி, அதையெல்லாம் தூர ஒதுக்கி விட்டு அவருடைய சமூகத்தில் வந்து அந்த பந்தியில பங்கெடுத்தால் தான் ஆண்டோருக்கு ராஜ்யத்தில் என்ன செய்ய முடியும்? பாவம் கழுவி சுத்திகரிக்கப்பட்டு தேவனுடைய ராஜ்யத்துல வந்து சேர முடியும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, கீழே நான் வாசித்தால் 18வது வசனம் சொல்கிறது, அதே 1 கொரிந்தியர் 10:18, மாம்சத்தின் படியான இஸ்ரவேலரை பாருங்கள், பலிகளை புசிக்கிறவர்கள் பலிபீடத்தோடு ஐக்கியமாய் இருக்கிறார்கள் அல்லவா என்று சொல்லி எழுதி இருக்கிறது. மாம்சத்தின்படி இருக்கிறதான அந்த இஸ்ரவேல் ஜனங்கள், அவர்கள் போய் கர்த்தருக்கு ஒரு காரியத்துல பலியிட்டா கூட அந்த பலிபீடத்தோடு அவர்கள் ஐக்கியமாய் இருக்கிறார்களாம். ஆனா ஆவியின்படி இருக்கிற இஸ்ரவேலராய் காணப்படுகிற நாம, நமக்காக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில பலியானதுனால அந்த சரீரத்துக்கு பலியான அந்த ஆட்டினுடைய, பஸ்காட்டினுடைய, கிறிஸ்துனுடைய சரீரத்தையும் அந்த இரத்தத்தை நாம் பானம் பண்ணுகிற நேரத்துல அதை விட எவ்வளவு அந்த கிறிஸ்துவோடு நாம் ஐக்கியப்பட்டு இருக்கிறவர்களாய் காணப்படுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளே, ஆகையினால் தேவனுடைய பந்திய உங்க வாழ்க்கையில வாஞ்சிங்க, தேவனுடைய பந்திய அலட்சியம் பண்ணாதிருங்க, தேவனுடைய பந்தியில பயபக்தியா பங்கெடுங்க, அந்த தேவனுடைய பந்தியை விட்டு எழும்பி போகாதிருங்க. ஸ்தோத்திரம். நீங்க பயபக்தியோடு இதுல பங்கெடுக்கிற நேரத்துல நீங்கள் கிறிஸ்துவோடு கூட ஐக்கியப்படுகிறீர்கள். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி உங்களை சுத்திகரித்து அவருடைய ராஜ்யத்திற்கு உங்களை ஆயத்தப்படுத்துகிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவதாக ஸ்தோத்திரம், நாம் யாரோடு ஐக்கியப்பட்டிருந்தால் கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை கழுவி சுத்திகரிக்கும். வேதம் என்ன சொல்லுகிறது? வேதத்தை நாம் வாசித்து நாம் பார்க்கும் பொழுது, நாம் வாசித்ததான ஸ்தோத்திரம், அதே ஸ்தோத்திரம் 1 யோவான் 1:7 நாம் வாசித்து பார்க்கும் பொழுது,
அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். முதலாவது, இயேசுவோடு நாம் ஐக்கியப்பட வேண்டும், நம்முடைய பாவங்களை அவர் கழுவி சுத்திகரிப்பதற்கு. இரண்டாவது, ஒருவரோடு ஒருவர் நாம் ஐக்கியப்பட வேண்டுமா. ஒருவரோடு ஒருவர் நம்ம ஐக்கியப்பட்டிருந்தா தான் நம்முடைய பாவங்களை அவருடைய இரத்தத்தால கழுவி சுத்திகரிப்பாராம். அப்போ ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்படணும்னு சொன்னா யார் யாரோட நாம் ஐக்கியப்படணும்? வேதம் என்ன சொல்லுகிறது? 2 கொரிந்தியரின் புஸ்தகம் அதனுடைய ஸ்தோத்திரம். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் அதன் 13வது அதிகாரம். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 13வது அதிகாரம் ஸ்தோத்திரம். அதனுடைய 14வது வசனத்தை நாம் வாசித்து பார்த்தால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் என்று சொல்லி எழுதியிருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் இதை எழுதியிருக்கிறார். பாருங்க, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் உங்கள் அனைவரோடு இருக்கணுமா, உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்க. ஸ்தோத்திரம். பரிசுத்தாவியை பெற்ற தேவனுடைய பிள்ளைகளை குறித்து இது எழுதப்பட்டிருக்கிறது. நாம் விசுவாசிகளாய் மாறின வேளையில தேவன் நமக்கு தம்முடைய விலையேற பெற்ற பரிசுத்த ஆவியை கர்த்தர் நமக்கு தருகிறார். விசுவாசிகள் என்று சொன்னாலே ஆவியில நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசுகிற தேவனுடைய பிள்ளைகள் விசுவாசிகளாய் இருக்கிறார்கள். ஏன்னா ஆதி சபையில நான் வாசித்தா ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்தவர்களுக்கெல்லாம் கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? நவமான பாஷைகளை பேசுவார்கள் சொல்லியிருக்கிறார். பேசாதவர்களுக்கும் போய் அப்போஸ்தலர்கள் தலையில கை ஜெபம் பண்ண வழியில பேசினார்கள் என்று சொல்லி வேதமே சொல்லுகிறது. அப்ப தேவனுடைய விசுவாசிகள் என்று சொன்னால் ஆவியின் நிறைவை பெற்றவர்கள், தேவாவியின் நிறைவை பெற்று ஆவியில நிறைந்த அந்நிய பாஷைகளை பேசுகிறவர்கள். இப்படி ஆவிக்குரியவர்களாக ஆவியில நிறைந்து அந்நிய பாஷைகளை பேசி ஆவியோடு உண்மையோடும் ஆராதிக்கிற இந்த ஆவிக்குரிய தேவ பிள்ளைகளுக்குள்ளால ஐக்கியம் தேவை அப்படின்னு சொல்றார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்படியானா நீங்க ஒரு விசுவாசியா இருக்கலாம். நீங்க ஒரு விசுவாசியா இருந்தா உங்களை போல அந்த சபையில ஆராதிக்கிற இன்னொரு விசுவாசியிட்ட நீங்க ஒரு பகைமையோடு கூட வாழக்கூடாது, பிரிவினையோடு கூட வாழக்கூடாது, முகத்தை திருப்பி கொண்டு போகிறவர்களை போல நீங்க வாழக்கூடாது. அப்படி வாழ்ந்தா உங்க பாவம் மன்னிக்கப்படாது. உங்க பாவம் மன்னிக்கப்படாது. இயேசுவோட ரத்தம் உங்களை கழுவாது. நீங்க அப்படியே உங்க சபைக்குள்ளேயே இருக்கிறதான ஸ்தோத்திரம். அதே போல உங்களை போல ஆவியில நிரம்புகிற உங்களை போல ஆவிக்குரிய ஒரு விசுவாசிட்ட அல்லது உங்க சபையில் உள்ளவங்களா இருக்கலாம், அல்லது இன்னொரு ஆவிக்குரிய சபையில உள்ள தெய்வ பிள்ளையா இருக்கலாம். ஸ்தோத்திரம். அவர்களோடு கூட ஒரு ஐக்கியம் இல்லாமல், ஸ்தோத்திரம், அன்பு இல்லாமல், சிநேகம் இல்லாமல், ஸ்தோத்திரமுடைய வாழ்க்கையில ஒரு பிரிவினையோடு கூட ஏதோ அவளுடைய சில காரியத்தின் நிமித்தமாக, வார்த்தை நிமித்தமாக, செயல்கள் நிமித்தமாக ஒரு கசப்போடு கூட ஒரு வைராக்கியத்தோடு கூட நீங்க தேவனுடைய பந்தியில நீங்க பங்கெடுப்பதினால பலனே இல்லை, பிரயோஜனமே இல்லை. அந்த நேரத்துல என் பாவத்தை மன்னினால மன்னிக்க மாட்டார். ஏன்னா நீ மன்னிப்பு கேட்கறதுக்கு முன்னால உனக்கு ஐக்கியம் தேவை. ஸ்தோத்திரம். நீ யாரிடத்துல நீ ஐக்கியப்படாமல் கசப்போடு இருக்கிறாயோ, யாரிடத்துல வைராக்கியத்தோடு இருக்கிறாயோ, யாரிடத்துல முகத்தை கண்டா கூட திருப்பிட்டு நீ போகிறாயோ, அவர்களோடு முதலாவது நீ ஐக்கியப்படுவது அவசியம். ஐயோ, இப்போ பந்தி நடக்கிற நேரத்துல நான் ஐக்கியப்படுகிறது எப்படி, என்ன செய்வதுன்னு சொன்னா அந்த இடத்துல ஒப்புரவாய் ஆண்டுட்டு சொல்லு. நான் என்ன செய்துடுவேன்? ஆண்டவரே, இந்த பந்தியில பங்கெடுக்கிறேன், ஆனா உடனே நான் என்ன செய்திருவேன்? நான் ஒப்புரவாகிடுவேன். உங்களோட ஐக்கியப்பட்டுருவேன். ஆண்டவரே, இனி அந்த கசப்பை வைக்க மாட்டேன், இனி அந்த வைராக்கியத்தை நான் வைக்க மாட்டேன், நான் ஒப்புரவாகிடுவேன் என்று சொல்லி உங்க வாழ்க்கையில நீங்க எந்த மனுஷனோடு நீங்க பகையோடு வைராக்கியத்தோடு கசப்போடு காணப்பட்டீர்களோ அவர்களோடு, அப்படிப்பட்ட அந்த விசுவாசிகளோடு நீங்க ஐக்கியப்படுகிற நேரத்துல தான் நீங்க ஆண்டவருக்கு சமூகத்துல இந்த பந்தியில பங்கெடுக்கும் போற நேரத்துல என்னை மன்னிங்கப்பான்னு சொல்லும்போது கர்த்தர் உங்களை மன்னிப்பார். தம்முடைய இரத்தத்தினால கழுவி உங்களை சுத்திகரித்து உங்களை பரலோக ராட்சியத்தில் என்ன செய்வார்? அவர் கூட்டி சேர்ப்பார். இல்ல நான் ஸ்தோத்திரம் பேச மாட்டேன், செத்தாலும் பேச மாட்டேன்னு சொன்னா நீ செத்தாலே இயேசுக்கு முகத்தை பார்க்க முடியாது.
நீ செத்தாலும் பரலோக ராஜ்யத்துக்கு வர முடியாது. இதை சொல்லும்போது எனக்கு ஒரு ஞாபகம் வரும். என்னுடைய தாயார் தான் அப்படிப்பட்ட ஒரு கசப்போடு கூட நினைச்சுதாங்க வாழ்ந்தாங்க. ஸ்தோத்திரம். பகைமை, வைராக்கியம், கசப்பு பாருங்க. அவரோடு பேச மாட்டாங்க. ஸ்தோத்திரம். ஆமா, அவ்வளவு வைராக்கியம், கசப்போடு இருந்தாங்க சிலருடைய வார்த்தையினால, செய்கைகளினால. ஸ்தோத்திரம். கர்த்தர் என்னோடு பேசினார், வசனத்தை தந்தார். பல முறை போய் நான் என்ன செய்தேன், அந்த காரியத்தை போய் சொன்னேன். சொன்ன பிற்பாடு என்னுடைய தாய் அதை ஏற்றுக்கொள்ள விரும்பல. அந்த ஐக்கியத்தை அவர்கள் விரும்பல. வேண்டாம் என்று சொல்லி தான் இருந்தாங்க. ஸ்தோத்திரம். நடந்த சம்பவம் என்ன? ஒரு நாள் என் தாயார் மரித்தாங்க. நான் ஆண்டவருக்கு சமூகத்துல அடக்கம் முடிச்சுட்டு போய் ஜெபம் பண்ணினேன். ஆண்டவரே, என் தாயார் ரட்சிக்கப்பட்டவங்க, ஞானஸ்நானம் எடுத்தாங்க, பரிசுத்தாய் பெற்றாங்க, அந்நிய பாஷை பேசுவாங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். நகையெல்லாம் கலத்தி அர்ப்பணித்திருந்தாங்க. ஸ்தோத்திரம். ஆனால் இந்த பகைய விடலையே. ஒழுங்கா பந்தியிலும் கூட பங்கெடுத்திருக்காங்க. ஆனா பகைய விடலையே, வைராக்கியத்தை விடலையே. பலமுறை நீ என் மூலமாக உணர்த்தி நான் போய் சொன்ன பிறகு கூட அவங்க கேட்கலையே. அப்ப எங்க போயிருப்பாங்க? பரலோகத்துக்கு போனாங்களா? நீங்க மன்னித்து பரலோகத்துல சேர்த்துட்டீரா? அல்லது எங்க போனாங்க? எனக்கு எப்படியாவது பார்க்கணும்னு அழ ஆரம்பித்தேன். அந்த நேரத்துல தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்னுடைய சரீரத்திலிருந்து என் ஆவியை கர்த்தர் பிரித்தெடுத்தார். நான் ஜெப நேரத்துல ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது என் சரீரத்திலிருந்து என்னுடைய ஆத்துமா அப்படியே பிரிந்து மேலாக நிற்கிறது. என் சரீரத்தை பார்க்கிறேன், ஜெப நிலையில் இருக்கிறது. அப்படியே கொண்டு போய் ஒரு குழியில நேர கீழே இறங்கி பாதாளத்துல காரிருளுக்குள்ள பயங்கரமான அழுகுறலின் சத்தம், அலறலின் சத்தம் கேட்கிற இடத்துல ஒரு குறிப்பிட்ட இடத்துல என் தாயார் கத்தரி, ஒரு குழியில அவர்கள் முழங்கால் படிட்டு கத்தரி அழுதுகிட்டு இருக்கிறாங்க, கத்தரி துடிக்கிறாங்க. இயேசுவே என்ன மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்க, ஒரே ஒரு சந்தர்ப்பத்தை தாருங்க, இந்த ஒரு தடவை நான் மன்னிச்சு ஆண்டவரே என்னை விடுதலை ஆக்குன்னு சொல்லி கதறுகிற அந்த காட்சியை அந்த இடத்துல கொண்டு போய் இயேசு எனக்கு காண்பித்தார். பாதாள குழியில கத்தரி அழுதுகிறத, கத்தரி அவர்கள் செபிக்கிறத காண்பித்தார். ஸ்தோத்திரம். பாதாளத்துக்கு போனால் இனி விடுதலை அடைய முடியாதது என்னுடைய பிள்ளையே. இன்றைக்கும் பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார். நீ கர்த்தருடைய பந்தியில பங்கெடுக்கிறாவும் பாவம் மன்னிக்கப்படல, உன் அக்கிரமங்கள் மன்னிக்கப்படல. பந்தியில பங்கெடுக்கிற, ஆனா பாவம் மன்னிக்கப்படலையே. இயேசு உன்னை கழுவலையே. ஏன் கழுவல? ஸ்தோத்திரம். நீ ஐக்கியப்படவில்லை. உன்னை போல கர்த்தரை ஆராதிக்கிற இன்னொரு விசுவாசினுடைய குற்றத்தை நீ மன்னிக்கல, குறைய மன்னிக்கல. பைபிளை சொல்லுது, நாம் பிறருடைய தப்பிதங்களை மன்னித்தா நம்முடைய தப்பிதங்களை அவர் மன்னிப்பார். நாம் பிறருடைய தப்பிதங்களை மன்னியாதிருந்தால் நம்முடைய பரம பிதாவானவர் நம்முடைய தப்பிதங்களை மன்னியாதிருப்பார்னு சொல்லிதான் கர்த்தருடைய வேதம் சொல்கிறது. ஆகையினால் இயேசு கிறிஸ்து உன்னுடைய பாவங்களை மன்னித்து உங்களை அவருடைய இரத்தத்தினால் கழுவி சுத்திகரித்து உங்களை பரிசுத்தவானா பரிசுத்தவாட்டியாக்கி பரலோகத்துல கூட்டி சேர்க்கணுமா? ஸ்தோத்திரம். உங்களைப் போல விசுவாசியாய் இருக்கிற பிறரோடு ஐக்கியப்படுங்கள் என்று சொல்லி ஆண்டவராகிய கர்த்தர் சொல்கிறார். மூன்றாவது ஒரு ஐக்கியத்தை கூட வேதத்துல நான் வாசித்து பார்த்தால் கர்த்தருடைய வேதம் சொல்கிறது. ஸ்தோத்திரம். ரோமர்கள் நிருபம் அதனுடைய 12வது அதிகாரம், ரோமர்கள் நிருபம் 12வது அதிகாரத்துல நான் வாசித்து பார்த்தால் கர்த்தருடைய வேதம் இவ்விதமாய் சொல்கிறது. ரோமர்கள் நிருபம் 12வது அதிகாரம் ஸ்தோத்திரம் 18வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள் என்று சொல்லி எழுதியிருக்கிறது. கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமா இருக்கணுமா? ஸ்தோத்திரம். இயேசுவோடு மாத்திரமல்ல, விசுவாசிகளோடு மாத்திரமல்ல, ஸ்தோத்திரம், எல்லா மனுஷரோடு, நம்முடைய உடன்பிறப்புகளா இருக்கலாம், நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்களா இருக்கலாம், நம்முடைய நண்பர்களா இருக்கலாம், ஸ்தோத்திரம், நம்மை ஸ்தோத்திரம் வேலை பார்க்கிற ஸ்தலத்துல இருக்கிறவர்கள் இருக்கலாம், படிக்கிற காலேஜ் ஸ்கூல்ல இருக்கிறவர்களா இருக்கலாம். யாரையும் நம்முடைய வாழ்க்கையில இது என் சத்துரு, இது எனக்கு எதிராளி அப்படின்னு சொல்லி நாம எண்ணக்கூடாது, ஒதுக்கக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு சத்துரு எதிராளியும் ஒரே ஒருத்தன் தான், அவன் பிசாசானவன். வேற யார் நமக்கு சத்துரு அல்ல. ஸ்தோத்திர. ஆண்டவரை சொல்ல உங்க சத்துருக்களை சிநேகிங்கள் என்று சொல்லுகிறார். அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற பிதாவுக்கு நீங்க புத்திரராய் இருப்பீர்கள் என்று சொல்லுகிறார். அப்ப எல்லாரையும் நம்ம நேசிக்க வேண்டியது இருக்கிறது. சரி, யாரிடத்தில் நமக்கு பகையோ, யாரிடத்துல நம்முடைய வாழ்க்கையில ஸ்தோத்திர வெறுப்போ கசப்போ நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில நாம் ஜீவித்தாலும் சிலர் நம்ம மேலேயே கடுப்பா இருந்துகிட்டே இருப்பாங்க. நம்ம மேல எரிச்சலா இருந்துட்டு இருப்பாங்க. நம்ம மேல கடுப்பா இருப்பாங்க, கோபமா இருப்பாங்க. நம்ம அழிஞ்சிட மாட்டோமா, செத்துற மாட்டோமா, ஓடிட மாட்டாங்களா,
கெட்டு போக மாட்டாங்களா? இது அவங்க எண்ணத்திலே இருக்கும். நம்ம மேல எரிச்சல், பொறாமை குணத்தினால. ஸ்தோத்திரம். அப்ப அப்படிப்பட்டவர்களோட நாம போய் ஐக்கியப்பட முடியாது. ஐக்கியப்பட போனாலே அவர்கள் என்ன செய்வாங்க? அவ்வளவுதான். வாய விட்டா சண்டை தான். தூங்கி கிடக்கிறதான பட்டிய போய் காத பிடிச்சு இழுக்கிறதுக்கு அடையாளமா மாறிடும். ஸ்தோத்திரம். பாருங்க பைபிளே சொல்லுது. அவர்களோடு நம்ம ஐக்கியப்படுறது கொஞ்சம் கடினமான ஒரு காரியம் தான். ஏன்னா, ஸ்தோத்திரம் 2 கொரிந்தியர் புஸ்தகம் 6வது அதிகாரம் 14, 15ல நான் வாசித்து பார்த்தால், விசுவாசிக்கு அவிசுவாசியோட பங்கு ஏது? அப்படின்னு சொல்லி பைபிள்ல எழுதி இருக்குது. அப்போ அப்படிப்பட்ட நபர் எல்லாரிடத்திலும் நம்மால் ஐக்கியப்பட முடியாது. நம்ம மேல ஒரு கோபத்தோட, நம்ம மேல ஒரு எரிச்சலோட, நம்ம மேல ஒரு பகைமையோடு கூட இவங்ககிட்ட பேசினா சண்டை வந்துடும். வாயை கொடுத்தா அவ்வளவுதான், பிரச்சனை பெரிய அளவுல முத்திரும் என்று சொல்லி தெரிஞ்சா, அவங்கள கண்டா லைட்டா ஒரு முகத்தை பார்த்து சிரிச்சுட்டு அமைதியா நீங்க போயிருங்க. சத்துருவா எண்ணாதீங்க, பகையா எண்ணாதீங்க. அவர்களுக்கு ஒரு இக்கட்டு, அவர்களுக்கு ஒரு கஷ்டம் என்று சொன்னா கூட நீங்க உடனே அந்த காரியத்துல உதவி செய்யுங்க. ஏன்னா ஆண்டவரே சொல்றாரு பாருங்க, பழைய பாட்டுல, உன் சத்துருனுடைய கழுத குழியில விழுந்து கிடந்தா கூட நீ என்ன செய்ய, அதை தூக்கி விடு என்று சொல்கிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். உன் சத்துரு பசியா இருந்தா கூட ரோமர்கள்ல புஸ்தகத்தை நான் வாசித்து பார்க்கும்போது அவருக்கு ஆகாரத்தை கொடுன்னு சொல்கிறார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில நம்ம மேல எரிச்சலா இருக்கிறவர்களோட நான் எப்படி ஒப்புரவாகிறது? அவங்க சும்மா நல்லா இருக்கிற நேரத்துல நம்ம போய் ஒப்புரவாக முடியாது. பிரச்சனை மறுபடியும் சண்டையை கிளப்பி விட்டது மாதிரி ஆயிரும். ஆனா அவர்களுக்கு ஒரு சூழ்நிலை வருகிறது, ஒரு கஷ்டங்கள் வருகிறது, இக்கட்டு வருகிறதுன்னு சொன்னா, தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம அவருடைய கஷ்டத்துல போய் உதவுகிற நேரத்துல, நன்மை செய்கிற நேரத்துல, இயேசு நம்முடைய பாவங்களை கழுவி சுத்திகரிக்கிறார். அப்பொழுது நாம் அதை ஐக்கியப்படுகிற நேரத்துல, ஸ்தோத்திரம், அவங்களுக்கே தலையில தீ பிடிச்சது போல இருக்குமா பாருங்க. நான் இவ்வளவு வெறுத்தோம், இவ்வளவு அநியாயம் செய்தோம், ஆனா நமக்கு இந்த இக்கட்டுல அவங்க தானே உதவி செய்தாங்க என்று சிலருடைய மனக்கண்களும் திறக்கப்படும். அந்த நேரத்தில் நம்முடைய பாவங்களை கழுவி இயேசு சுத்திகரிப்பார். அப்ப புறஜாதிகளோட நாம் ஐக்கியப்படுகிறது இப்படிதான் ஐக்கியப்படணும். அதுலயும் ஸ்தோத்திரம், நம்மை பகைக்கிறவர்களோடு ஐக்கியப்படுகிறது இப்படிதான் ஐக்கியப்படணும். யாரையும் நம்முடைய வாழ்க்கையில பகையாத அளவுல இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி நாம் பிறரோடு ஐக்கியப்பட்டிருந்தா அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஸ்தோத்திரம். அப்போ இயேசுவின் ரத்தம் நம்முடைய பாவங்களை சுத்திகரித்து நம்மை பரிசுத்தப்படுத்தி பரலோராஜ்யத்துல கூட்டி சேர்க்கணும்னா, ஒன்றாவது அந்த இரத்தத்தினால் கழுவுற இயேசுவோடையே நாம் ஐக்கியமா இருக்கணும். இயேசுவோட ஐக்கியமா இருக்கணும்னா அவருடைய பந்தியில ஒழுங்கா பங்கெடுக்கணும். பந்தியில பங்கெடுக்கணும்னா ஞானஸ்நானம் எடுக்காதவர்கள் மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தவான்களுடைய பந்தியில ஒழுங்கா பங்கெடுக்கிற நேரத்துல அந்த பந்தியில தருகிறது அப்பமும் ரசமும் இயேசுவின் சரீரத்துக்கு அடையாளமா இருக்கிறதுனால அவருடைய சரீரத்தோடும் இரத்தத்தோடு நாம் ஐக்கியப்பட்டு விடுகிறோம். ஆகையினால நம்முடைய பாவங்களை கழுவி சுத்திகரித்து அவருடைய ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படுத்துகிறார். இரண்டாவது, நம்மை போல ஆவிக்குரிய ஜீவியத்துல இருக்கிறதான ஆவிக்குரிய தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில குறைகள் குற்றங்கள் இருந்தாலும் மன்னித்து அவர்களோடு ஒப்புரவாகி நாம் ஐக்கியப்படணும். அப்போ நம்முடைய பாவங்களை கழுவி அவர் சுத்திகரித்தவருடைய ராஜ்யத்திலே சேர்ப்பார். மூன்றாவது, பிறரோட ஸ்தோத்திரம், எல்லா மனுஷரோடும் ஐக்கியமா இருக்கணும். இதுல நம்ம எதிராளிகளிடத்துல ஐக்கியப்படுவது ஸ்தோத்திரம், அவங்க நல்லா இருக்கிற நேரத்துல போய் ஐக்கியப்பட முடியாது. அவருடைய இக்கட்டுகள் கஷ்டங்கள் வருகிற இடத்துல அவர்களுக்கு நாம் நன்மை செய்வோம், உதவி செய்வோம். அவளை சத்துருவாய் எண்ணாமல் சிநேகிதராக பாவித்து அந்த நேரத்துல உதவி செய்வோம். அப்பொழுது ஐக்கியப்படுவோம். கர்த்தர் நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து பரிசுத்தவான்களாய் பரிசுத்தவாட்டிகளாய் மாற்றி அவருடைய வருகையில நம்மை கூட்டி சேர்ப்பார். அந்த ராஜ்யத்தை சுதந்திரித்து இயேசுவோடு வாழ்கிற பாக்கியத்தை தருவார். அபிநமாய் வாழ்வதற்கு நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.